ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் வச்சுருக்கீங்க, கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ மே 1ஆம் தேதியிலிருந்து புதிய ரூல் வந்து வரப்போகுது. ஸோ அது என்ன ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க, ஸோ அதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம சேஃபாக நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்பிஜி கனெக்ஷன்ஸ், அதாவது எந்த கேஸ் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் இந்த ரூல் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ மே 1லிருந்து இதுக்கான புதிய நடைமுறைகள் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய விதிகள் வந்து வரப்போகுது. அடுத்தது டிஜிட்டல் மற்றும் ஓடிபி அடிப்படையிலான புதிய முறை, அதாவது ஓடிபி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையில் நீங்கள் புக் பண்ண ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம், அதாவது எதனால் இந்தமாரி சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த ரூலை வந்து வர்றதுனால ஸோ நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஓடிபி பேஸ்டான உங்களுடைய புக்கிங். இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணும்போது புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய சிலிண்டரை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய இஷ்யூஸ், அதாவது சர்வதேச சந்தையில் எரிவாயுக்கான தேவை அதிகரித்துள்ளது. வளர்ந்த நாடுகள் தங்கள் சொந்த தேவைக்காக முன்னுரிமை அளிக்கும் போது உலகளாவிய விநியோகம் சங்கிலில் பெரும் அழுத்தம் ஏற்படுகிறது. அதாவது ஈரானுக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா நடக்கிற இந்த போர் பதத்தினால்தான் இந்த சிலிண்டர் விலை வந்து ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வரும் இறக்குமதி எரிவாயில் ஏற்படும் சவால்கள், அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எரிவாயு சிலிண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டுப்பாடு ஏற்படுத்தினால ஸோ எல்லாருக்குமே யூஸ்வலாக வந்து கிடைக்கக்கூடிய அந்த சிலிண்டர் வந்து கிடைக்காம இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேறு கண்ட்ரியோட ஸோ எரிவாயோட ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு சுமூகமான நிலை வந்து ஏற்பட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த எரிவாயு பிரச்சனையிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சில ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய முறையில் எப்படி இருக்குது, புதிய முறையில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய மெத்தடில் வந்து நீங்கள் ஒன்று வந்து உடனே கூட நீங்கள் உடனே புக் பண்ணலாம். ஸோ புக்கிங் ஆகிடும். ஸோ அந்தமாரி மெத்தடில் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து அந்த வந்து மெயின்டைன், அதாவது அதை பார்க்குறதுக்கான கண்காணிக்கிறதுக்கான ஒரு சிரமமாக இருந்தது. அடுத்தது சிலிண்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சந்தையில் வைக்கப்படுது. ஆனால் இப்போது அந்தமாரி கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து பண்ண போகிறாங்க. ஓடிபி பேஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே கிராம பகுதியில் இருந்தது அப்படின்னா 45 டேஸ், நகரப்புறத்தில் இருந்தீங்க அப்படின்னா 25 டேஸில் உங்களுக்கு சிலிண்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் தட்டுப்பாடை வந்து தடுக்கணும். ஸோ மானியம் சரியான கன்சியூமருக்கு வந்து அவங்களுக்கான சிலிண்டர் வந்து போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த நடைமுறைகள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு ப்ராப்பராக சிலிண்டர் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி, அதாவது உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட உங்களுடைய கேஒய்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிபி இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த சிலிண்டரை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட இப்போ கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது முக்கியமாக இதில் வந்து நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட கேஒய்சி வந்து அப்டேட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்தது கேஸ் கனெக்ஷனோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ சிலிண்டர் டெலிவரி வரும்போது கண்டிப்பாக ஓடிபி அந்த சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ பிளாக்ல உங்களுடைய சிலிண்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நிறைய பிளாக்ல வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த ஓடிபி மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ சிலிண்டரு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா 45 டேஸ் கழித்து தான் உங்களுக்கு வந்து சிலிண்டரு கிடைக்கும். அதுவே நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 நாட்கள் கழித்து தான் நீங்கள் அடுத்த சிலிண்டரை வந்து புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ஸோ சிலிண்டரை நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள், கேஸ் கனெக்ஷனோட உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.